மகாவீர் ஜெயந்தியையொட்டி டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று சுமார் 18 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். டாஸ்மாக் மூடப்பட்டதால் போலீசார் தூக்கத்தை தொலைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதனை பயன்படுத்தி புதுச்சேரி மதுபானங்கள் கடலூர் மாவட்டத்தில் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட வாய்ப்புள்ளதாக போலீசார் கருதினர். பாண்டி சாராயம் கடத்தப்படுவதை தடுக்க அதிரடி சோதனை மேற்கொள்ளுமாறு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து மதுவிலக்கு அமல் பிரிவு துணை காவலர் கண்காணிப்பாளர் பார்த்திபன் மேற்பார்வையில் போலீசார் களத்தில் இறங்கினர். கடலூர் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளான ஆல்பேட்டை, குமந்தன்மேடு சாவடி, மருதாடு, அழகியநத்தம், மேல்பட்டாம்பாக்கம் மற்றும் கண்டரக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதனிடையே முடப்பள்ளி என்ற இடத்தில் முந்திரி தோப்பில் சாராயம் காய்ச்சப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே அங்கு சென்ற போலீசார் பூமிக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சாராய பேரலை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக சுப்பிரமணியன், சேட்டு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 லிட்டர் சாராயம், புதுச்சேரி மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பேரல்கள், மண்பானை மற்றும் டிவிஎஸ் 50 வாகனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து அரசு அனுமதியின்றி 437 டாஸ்மாக் மது பாட்டில்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த ரமேஷ் என்பவரையும் கைது செய்தனர். மாவட்டம் முழுவதும் நடந்த அதிரடி சோதனையில் மொத்தம் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் இருந்து 450 லிட்டர் சாராயம், 550 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.